நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 75 பரதன் சபதம் செய்தல். நீண்ட நேரத்திற்கு பின் தன் உணர்வு பெற்ற தைரியசாலியான பரதன் தன் விருப்பம் கைகூடாததால் மனம் நொந்து நிற்கும் தாயை நீர் நிரம்பிய கண்களால் பார்த்து அமைச்சர்கள் முன்னிலையில் நிந்திக்கத் தொடங்கினார். நான் அரசாட்சியை விரும்பியவன் அல்லன். ஒருபோதும் அன்னையுடன் அரசாட்சி பற்றி கலந்து ஆலோசிக்கவில்லை. அரசர் திட்டமிட்டிருந்த இளவரசு பட்டம் பற்றியும் எனக்கு தெரியாது. நான் சத்ருக்னனுடன் கூட வெகு தூரத்திற்கு அப்பால் உள்ள நாட்டில் வசித்து கொண்டிருந்தேன். மகாத்மாவான ராமனுக்கு வனவாசம் என்பதும் லக்குவனும் சீதா பிராட்டியாரும் நாடு கடத்தப்பட்டார்கள் என்பதும் எனக்கு தெரியாது. மகாத்மா பரதன் இவ்வாறு தன் தாயாரை நிந்தித்து கொண்டிருக்கும் குரலை கேட்டு கௌசல்யா தேவி சுமித்திரையிடம் பின்வருமாறு கூறினார். கொடிய செயல்களை செய்யும் கைகேயின் புதல்வன் பரதன் வந்திருக்கிறான். தொலைநோக்குடைய அந்த பரதனை நான் காண விரும்புகிறேன். இவ்வாறு சுமித்திரையின் சொல்லிவிட்டு உடல் வண்ணம் மயங்கியவளும் மாசு படிந்தவளும் உடல் தளர்ந்தவளுமான அவள் பரதன் இருந்த இடத்தை நோக்கி உணர்விழந்து உடல் நடுங்கிய நிலையில் புறப்பட்டாள். அதே நேரத்தில் ராமனின் தம்பியாகிய பரதன் சத்ருக்னனோடு கௌசல்யை இருக்கும் இடம் நோக்கி புறப்பட்டான். பின்னர் செல்லும் வழியில் துயரத்தால் பீடிக்கப்பட்டு சுயநினைவு இழந்து தரையில் விழுந்துவிட்ட கௌசல்யை மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருந்த பரத சத்ருக்னர்கள் தூக்கி நிறுத்தி மார்புற கட்டி தழுவிக்கொண்டார்கள். மிகவும் துயரத்தில் இருந்தவளும் நல்மனம் உடையவளும் நற்குடியில் பிறந்தவளுமான கௌசல்யை பரதனை நோக்கி பின்வருமாறு கூறினாள். நீ அரசாள வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா? இடையூறு இல்லாத இந்த ராஜ்யம் அறநெறிக்கு புறம்பான கொடிய வழியை பின்பற்றிய கைகேயினால் எளிதாக பெறப்பட்டிருக்கிறது. கொடிய எண்ணம் கொண்ட கைகேயி என் புதல்வனை மரவுரி உடுத்தியவனாக காட்டிற்கு துரத்திவிட்டு என்ன லாபத்தை அடைந்தாள்? நிகரற்ற அழகுடைய பெரும் புகழ் படைத்த என் குமாரன் இருக்கும் இடத்திற்கு உடனே என்னையும் அனுப்பிவிடுவதே கைகேயி செய்யத்தக்கது. இல்லாவிட்டால் சுமித்திரையுடன் அக்னிகோத்திர அக்னியை எடுத்துக்கொண்டு நானாகவே என் விருப்பப்படி ராமன் இருக்கும் இடத்திற்கு புறப்பட்டுச் செல்கிறேன். அல்லது என்னுடைய செல்வ புதல்வன் தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு இப்போதே நீயே என்னை அழைத்து கொண்டு போய்விடுவது மிகவும் உத்தமமானது. ஏனென்றால் பொருள் வளம் பயிர் வளம் நிரம்பியதும் யானை குதிரை தேர்களால் நிரம்பப்பட்டதும் பறந்து விரிந்து கிடப்பதுமான இந்த ராஜ்யம் அவள் உனக்காக பெற்று தந்ததல்லவா? இவ்வாறு புண்ணில் ஊசியால் குத்தியது போல கொடூரமான சொற்களால் இகழ்ந்துரைக்கப்பட்ட குற்றமற்றவனான பரதன் மிகவும் மனவேதனை அடைந்தான். மதி கலங்கி உணர்விழந்து பல வகையாக புலம்பிய பரதன் உடனே அவளுடைய பாதங்களில் விழுந்தான். பின்னர் உணர்வு பெற்று எழுந்து நின்றான். பலவிதமான சோகங்களால் தாக்கப்பட்டு முன்னர் கூறியவாறு புலம்பிய கௌசல்யின் முன் கைகளை கூப்பிக்கொண்டு பரதன் இவ்வாறு பதில் சொன்னான். அன்னையே, இங்கு நடந்த எதையுமே அறியாத நிரபராதியான என்னை ஏன் பழித்துரைக்கிறீர்கள்? ராமபிரானிடம் எனக்கு உறுதியான ஆழமான பாசம் உண்டு என்பது தங்களுக்கு தெரியும் தானே? எவனுடைய விருப்பத்தின் பேரில் சொன்ன சொல் தவறாதவரும் நன்னெறியாளர்களில் சிறந்தவரும் உயர்குடி பிறப்பாளருமான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவனுடைய புத்தி ஆச்சாரியர்களால் உபதேசிக்கப்பட்ட நல்வழியில் செல்ல வேண்டாம். எவனுடைய விருப்பத்தின் பேரில் மா மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் மா பாவைகளின் கொத்தடிமையாகட்டும். சூரியனை நோக்கி உட்கார்ந்து மல ஜல விசர்ஜனம் செய்பவர்களாகட்டும். தூங்கி கொண்டிருக்கும் பசுத்தாயை தன் காலால் உதைக்கட்டும். அதாவது இந்த பாவச்செயல்களின் தீய பலன்களை அனுபவிக்கட்டும் என்றபடி எவனுடைய சம்மதத்தின் பேரில் மா மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்காமலே அதிகமான வேலை வாங்கிக் கொள்ளும் எஜமானன் அடையும் அதர்மத்திற்கான பாவத்தை அடைவானாக.
எவனுடைய சம்மதத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் எல்லா உயிர்களையும் தன் சொந்த பிள்ளைகள் போல் மிக்க அன்புடன் அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு எதிராக செயல்படும் மக்கள் அடையும் பாவத்தை அடைவானாக. எவனுடைய சம்மதத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் மக்களின் வருமானத்தில் 1/6 வரி வசூலித்து கொண்டு அவர்களை பாதுகாக்காத மன்னன் அடையும் பாவத்தின் பயனான துன்பங்களை அடைவானாக. எவனுடைய சம்மதத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் வேள்விக்குரிய தட்சணை கொடுப்பதாக வேள்வி வளர்க்கும் தவசிகளுக்கு வாக்களித்துவிட்டு பின்னர் அந்த உறுதிமொழியை மறுக்கிறானோ அதன் பலனான பாவத்தை அடையட்டும். எவனுடைய சம்மதத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் யானை குதிரை தேர்கள் நிறைந்து அஸ்திர சஸ்திர பிரயோகம் நடைபெறும் போர்க்களத்தில் மேலோர்களின் அறநெறியை கடைப்பிடிக்காதவர்களுக்கு அதர்ம யுத்தம் செய்கின்றவர்களுக்கு ஏற்படும் பாவத்தை அடைவானாக. எவனுடைய விருப்பத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவனது நினைவில் மேதையான ஆச்சாரியரால் கவனமாக உபதேசிக்கப்பட்ட ஆழமான பொருளுடைய அறநெறி தத்துவங்கள் தங்காமல் போகட்டும். எவனுடைய விருப்பத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் சூரிய சந்திரர் போல் பேரொளி வீசுபவரும் விசாலமான தோளும் புஜங்களும் உடையவருமான அவர் சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஆட்சி செலுத்தும் காட்சியை காணாமல் போவானாக. எவனுடைய அனுமதியுடன் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் பாயசம் எள்ளெண்ணம் ஆட்டின் பால் ஆகியவைகளை தேவர்கள் மூதாதையர் பகவான் ஆகியோருக்காக அல்லாமல் தமக்காகவே செய்து உண்ணும் ஈரமற்ற நெஞ்சினன் ஆவானாக. ஆச்சாரியர்களையும் அவன் அவமரியாதை செய்வானாக. எவனுடைய அனுமதியுடன் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் கோமாதாவை தன் காலால் உதைக்கட்டும். ஆச்சாரியர்களை இகழ்ந்து பேசுபவனாக நண்பர்களுக்கு துரோகம் செய்வானாக. எவனுடைய அனுமதியின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் நண்பனிடமுள்ள நம்பிக்கையால் தமக்குள் பரிமாறிக்கொள்ளப்பட்ட இன்னொருவருடைய குற்றத்தை அவன் மற்றவர்களுக்கும் கூறுவானாக. எவனுடைய விருப்பத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் பிறருக்கு உதவி செய்யாதவனாக நன்றி மறந்தவனாக சான்றோர்களால் ஒதுக்கப்பட்டவனாக நாணமற்றவனாக மக்களால் வெறுக்கப்பட்டவனாக ஆகட்டும். எவனுடைய விருப்பத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் தன் வீட்டில் புதல்வர் மனைவிகளாலும் வேலைக்காரர்களாலும் சூழப்பட்டிருக்கும் ஒருவன் அவர்களுக்கு கொடுக்காமல் தான் மட்டுமே அறுசுவை உணவுகளை உண்பவன் ஆவானாக. எவனுடைய இணக்கத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் தன் கருத்திற்கு ஏற்ற மனைவியை அடையாமல் அதனால் குடும்ப தர்மங்களை கைக்கொள்ள முடியாமலும் சந்ததி இல்லாதவனாகவும் மரிப்பானாக. எவனுடைய விருப்பத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் பூரண ஆயுளை பெறாமலும் எப்போதும் துயரப்பட்டு கொண்டும் தன் மனைவியிடம் தன்னுடைய சந்ததியை காணாமலும் போவானாக. மன்னன் பெண் சிறுவன் வயோதிகன் இவர்களை கொன்றால் என்ன பாவம் வந்து சேரும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ மன்னன் பெண் சிறுவன் வயோதிகன் இவர்களை கொன்றால் என்ன பாவம் வந்து சேரும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ மேலும் தன்னை அண்டி பிழைப்பவர்களை உதறிவிடுவதால் என்ன பாவம் வந்து சேருமோ இவை யாவும் அவனை அடைவதாகுக. எவனுடைய சம்மதத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் அரக்கு கல் இறைச்சி இரும்பு விஷம் ஆகியவைகளை விற்பதால் வரும் வருமானத்தினால் தன்னை அண்டி இருப்பவர்களை எப்போதும் காப்பாற்றி வருவானாக. இந்த பொருட்களை விற்பது மகா பாவம் என்பது உணர்க. எவனுடைய அனுமதியின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் எதிர்படையினருக்கு பயங்கரத்தை விளைவிக்கும் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு தப்பி ஓடுபவனாக கொல்லப்படட்டும். எவனுடைய அனுமதியின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் கந்தை துணி உடுத்தி கப்பரை ஓடு ஏந்தி பிச்சை எடுப்பவனாக பைத்தியம் பிடித்தவன் போல் உலகில் சுற்றி வருவானாக. எவனுடைய அனுமதியின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் காமம் கோபம் ஆகிய தீய குணங்களுக்கு ஆட்பட்டு கட்குடி பெண் உறவு சூதாட்டம் ஆகியவைகளில் எப்போதும் ஈடுபட்டவனாக ஆகட்டும்.
எவனுடைய ஆலோசனையின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் தர்மத்தில் மனம் செலுத்துவோனாக ஆக வேண்டாம், அதர்மத்திலேயே குடியிருக்கட்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு ஏராளமாக தானம் செய்வோனாகட்டும். எவனுடைய ஆலோசனையின் பேரில் மனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவன் பெருமுயற்சி செய்து சேர்த்து வைத்த பல்லாயிரம் மதிப்புடைய பல்வகை சொத்துக்கள் திருடர்களால் கொள்ளையிடப்படட்டும். எவனுடைய ஆலோசனையின்படி மனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவனுக்கு சந்தி அந்தி இரு வேளைகளிலும் உறங்குவோனுக்கு எந்த பாவம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாவம் ஏற்பட கடவது. பிறர் உடைமைகளில் கொள்ளி வைத்து அழிப்பவனுக்கு எந்த பாவமோ, குருவின் மனைவியுடன் உறவு கொள்பவனுக்கு எந்த பாவமோ, நண்பனை வஞ்சகமாக ஏமாற்றுவோனுக்கு எந்த பாவமோ, கட்டிய கணவனை ஏமாற்றும் பத்தினிக்கு என்ன பாவமோ, கட்டிய கணவனை பழிவாங்கும் மனைவிக்கு எந்த பாவமோ, கட்டிய கணவனை 4 பேர் முன்னிலையில் நிறுத்தி தண்டனை தருபவர்களுக்கு என்ன பாவமோ அந்த பாவத்தையும் அடைவாளாக. என்னுடைய அனுமதியின் பேரில் மனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவன் தேவதைகள் பிதிரர்கள் பெற்றோர்களுக்கு சேவை செய்யாமல் போகட்டும். இவர்களுக்கு செய்யும் வழிபாட்டு பணிகளால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை இழந்தவனாக ஆகட்டும். எவனுடைய அனுமதியின் பேரில் மனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவன் சான்றோர்களின் கூட்டத்திலிருந்தும் சான்றோர்களின் நன்மதிப்பிலிருந்தும் அவ்வாறே நன்றாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்த கர்மாக்களிலிருந்தும் நழுவியவன் ஆவானாக. எவனுடைய விருப்பத்தின் பேரில் நீண்ட புஜங்களையும் விசாலமான மார்பையும் உடைய மனிதரான அவர் நாட்டை துறந்து சென்றாரோ அவன் தன்னை பெற்ற அன்னைக்கு பணிவிடை செய்யாமல் போகட்டும். கெடுதலை செய்யும் முறைகளில் உறுதியாக நிற்பானாக. எவனுடைய விருப்பத்தின் பேரில் மனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவன் ஏராளமான குழந்தைகளை பெற்று வறுமையில் வாடி நோய் நொடிகளால் பீடிக்கப்பட்டு எப்போதும் வருத்தத்தில் மூழ்கியவனாக ஆகட்டும். எவனுடைய விருப்பத்தின் பேரில் மனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவன் மிகவும் எதிர்பார்ப்புடன் கொடையாளியின் முகத்தை நோக்கி எவனுடைய விருப்பத்தின் பேரில் மனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவன் மிகவும் எதிர்பார்ப்புடன் கொடையாளியின் முகத்தை நோக்கி உயரத் தூக்கிய கண்களுடன் பார்க்கும் யாசகர்களின் நம்பிக்கையை பயனற்றதாக செய்வானாக. எவனுடைய விருப்பத்தின்படி மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் கொடும் சொல் பேசுபவனாக, கஞ்சத்தனம் மிக்கவனாக, தூய்மை அற்றவனாக, அரசனிடம் எப்போதும் அச்சம் கொண்டவனாக, நன்னறி தவறியவனாக, கபடமான வாழ்க்கையில் மனம் லயித்து வாழ்வானாக. எவனுடைய விருப்பத்தின்படி மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அந்த கொடுமைக்காரன் எவனுடைய விருப்பத்தின்படி மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அந்த கொடும் மனக்காரன் ருதுஸ்நானம் செய்துவிட்டு கணவுடன் உறவு கொள்ள விரும்பி அருகில் வந்து நிற்கும் மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் கடமையை மறந்து அவளை மறுத்து ஒதுக்குவானாக. எவனுடைய விருப்பத்தின்படி மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அந்த கொடு மனக்காரன் ருதுஸ்நானம் செய்துவிட்டு கணவனுடன் உறவு கொள்ள விரும்பி அருகில் வந்து நிற்கும் மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் கடமையை மறந்து அவளை மறுத்து ஒதுக்குவானாக. தர்மபத்தினியின் நியாயமான ஆசையை நிறைவேற்றாத பாவத்தை அடையட்டும். எவனுடைய இஷ்டத்தின்படி மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் முறைப்படி விவாகம் செய்து கொண்ட மனைவியை புறக்கணித்து பிறர் மனைவிகளிடம் ஆசை கொள்வானாக. அறிவில்லாத அவன் அறநெறிகளில் ஆழ்ந்த பற்றினை துறந்தவன் ஆகட்டும். எவனுடைய விருப்பத்தின் பேரில் மனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவனுக்கு சந்ததி இல்லாத பிராமணனுக்கு ஏற்படும் பாவம் கிடைக்கட்டும். ஆண் சந்ததி இல்லாததால் அந்த பிராமணன் தேவர் கடனையும் பிதிரர் கடனையும் அடைக்க முடியாமல் போகிறது. தான் வேதம் ஓதியதாலும் யாக யங்கங்கள் செய்ததாலும் ரிஷிக்கடன் செலுத்தப்பட்டதாகிறது.
எவனுடைய சம்மதத்தின் பேரில் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் குடிநீரை குடிப்பதற்கு தகுதியில்லாதபடி அசுத்தம் செய்பவனுக்கு என்ன பாவமோ, அதேபோல் விஷம் கொடுத்து கொள்பவனுக்கு என்ன பாவமோ அவை அனைத்தையும் இவன் ஒருவனே அடைவானாக. எவனுடைய விருப்பத்தின்படி மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் பொறி கலங்கி வேத வித்துக்களுக்கு பூஜை செய்வதற்காக சித்தம் செய்யப்பட்டதை நாசம் செய்வானாக. புதிதாக ஈன்றெடுத்த கன்றினை உடைய பசுவிடமிருந்து பாலை கறக்க கடவன். கன்று போட்டபின் 10 நாட்கள் வரை தாய் பசுவிடமிருந்து பால் கறக்கக்கூடாது என்பது விதி. எவனுடைய விருப்பத்தின்படி மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவர் தன்னிடம் குடிதண்ணீர் இருக்கும்போது தாகத்தால் தவித்து கொண்டிருப்பவனுக்கு கொடுக்காமல் ஏமாற்றுவன் என்ன பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை அடைய கடவன். எவனுடைய விருப்பத்தின்படி மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் இருவர் தங்களுக்குள் வாய்ச்சண்டையில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்கள் பிரச்சனையில் எங்கே நியாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட போதிலும் அவ்விருவருள் தனக்கு வேண்டிய ஒருவனுக்கு அனுகூலமாக பேசுவோனுக்கு ஏற்படும் பாவத்தை அடைய கடவன். மன்னரின் திருமகனான அவன் தன் கணவனையும் புதல்வனையும் விட்டு பிரிந்து மிகவும் துயரப்பட்டு கொண்டிருக்கும் கோசலாதேவியாரை மேற்கண்டவாறு சமாதானப்படுத்தி கொண்டிருக்கும் போதே சடார் என்று தரையில் விழுந்தான். மிகவும் கடுமையான சபதங்களை செய்து துக்கத்தால் தவித்து சுயநினைவை இழந்த பரதனை நோக்கி கௌசல்யை பின்வருமாறு கூறினாள். மகனே, உன் துயரத்தை பார்த்ததும் என்னுடைய இப்போதைய துயரம் மேலும் அதிகமாகிறது. மிகவும் கடினமான சபதங்களை செய்து எனக்கு சமாதானம் அளித்து போய்கொண்டிருந்த என் உயிரை தடுத்து நிறுத்திவிட்டாய். குழந்தாய், நீ இயல்பாகவே நற்குணங்கள் உடையவன். தர்ம வழியிலிருந்து உன் மனம் நழுவவில்லை என்பது தெய்வத்தின் அருள்தான். நீ கொடுத்த வாக்கு தவறாதவன். அதனால் மேன்மக்களான புண்ணியாத்மாக்கள் அடையும் நல் உலகங்களை நீ அடையப் போகிறாய். இவ்வாறு கூறிவிட்டு சகோதர வாஞ்சையுடைய பெருந்தோழனான பரதனை தன் மடிமேல் ஏற்றி வைத்து கொண்டு மார்புறத் தழுவி மிகவும் வருத்தத்துடன் வாய்விட்டு அழுதாள். முன்பு கூறியபடி துயரத்தில் மூழ்கி புலம்பிய மகாத்மாவான பரதனின் மனம் அளவிட முடியாத சோகத்தாலும் எதிர்பாராத சம்பவங்களால் சித்தம் மயங்கியதாலும் தடுமாற்றமடைந்ததாயிற்று. தரையில் விழுந்து அழுது அரட்டி கொண்டிருந்த தன்னுணர்வு இழந்திருந்த அவனுடைய விவேக சக்தி மறைந்து விட்டிருந்தது. அடிக்கடி நீண்ட பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தான். இவ்வாறு சோகத்திலேயே அந்த இரவு கழிந்தது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 75வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள்.
நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.